வணக்கம். நான் இப்ப டோக்கியோ ஸ்கை ட்ரீ பத்தி பேச போறேன். இது ஜப்பான்ல இருக்கிற 2வது டாலஸ்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட் டோக்கியோ டவர். அது 2வது வேர்ல்டு வாருக்கு அப்புறமும் அது ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருந்ததால, அந்த பில்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இந்த டோக்கியோ ஸ்கை ட்ரீ 2008ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2012ல அது பொதுமக்கள் பார்வைக்காக அத விட்டுட்டாங்க. இது மொத்தம் 450 ஃப்ளோர்ஸ் இருக்கு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ ஒரு சின்ன காதடைக்கிற மாரி தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம மேல வந்துரும். இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹோல் டோக்கியோவையும் நீங்க இது மேல இருந்து பார்க்கலாம். எல்லாமே தெரியும். இது ஃபுல்லாவே கவர் ஆவுது. அ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த ஜப்பான்ல என்ன ஃபேமஸ் அனிமேஷன் சீரிஸ் இருக்கோ, அத பத்தின அந்த கேரக்டர்ஸ் உள்ள இருக்கு. அதோட டாய்ஸ் இருக்கு. உள்ள காஃபி ஷாப்ஸ் இருக்கு. நெறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஜப்பான பத்தின விஷயங்கள். நெறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஃபுல் வைஃபை கனெக்ஷனோட ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அ எல்லா உலகத்துல உள்ள எல்லா மக்களும் இத பார்க்குறாங்க. இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு ஜப்பான்ல. மேல ஒரு ஃப்ளோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுல்லுமே நம்ம ஹைட் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஆ ரொம்ப வியப்பா இருக்கிற ஒரு விஷயம் இது என்னன்னா, எப்படி இந்த அளவு ஒரு அழகா இது ஃபுல் நீங்க அது அது 360 டிகிரீஸ்ல ஃபுல்லா டோக்கியோவையும் நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவ ஜப்பானுக்கு விசிட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்த பார்க்க தவறாதீங்க.